ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாத்தூர் சங்கர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் இந்த கிருஷ்ணர் படம் வந்து நம்ம கட்ட போகிறோம். அதுக்காக இப்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமெல்லாம் அடித்து வச்சுட்டாங்க. இப்போது எல்லாமே அதெல்லாம் மிஷின் மூலயமா கட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்களா, ஃபஸ்ட்லலாம் மிஷின் கிடையாது, நம்ம எல்லாமே ஆக்ஸா பிளேட்ஸ் தான் இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே மிஷின் ஆகி போச்சு. அப்படிங்கும்போது நம்ம மிஷின் வச்சு எல்லாமே தம்பி கட் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மிஷினுக்கு முன்னாடி ஆக்ஸா பிளேட்ஸாக இருக்கும்போது ரொம்பவுமே லேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா மிஷின் எங்கவும் வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரம் டக்கு நம்ம அடுத்தடுத்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் தட்டி, அதாவது பக்கத்தில் பசுமாடு இருக்கும், அந்த கிருஷ்ணர் தட்டி ஆல்ரெடி 2 தட்டி எடுத்துட்டோம். இன்னொரு 2 தட்டி ஆர்டர் இருக்குது. அதுக்காகத்தான் ஃப்ரேமெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே பக்காவாக கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நேற்று சொன்ன மாதிரி நான் வருக தட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா அவுட்ரு மட்டும் கெட்டாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்களா, இப்போ நம்ம அதையும் கெட்ட ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட அதையும் கெட்டி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அதையும் காட்டுறேன்னு இப்போது இந்த இருக்குது. பார்த்திங்களா, இந்த வருக அவுட்ரு நம்ம கெட்ட ஆரம்பிச்சாச்சு. கட்டி இன்னொரு 2 செட்டு மட்டும் கட்டினோம்னா இதனுடைய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல அந்த லைன் கொடுக்குறது வீடியோ கொஞ்சம் பண்ணுங்க அப்படிங்கிற மணிக்கு, சரி நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த லைன் கொடுக்குற வீடியோ நான் பண்ணுறேன். இவங்களுக்கு கொஞ்சம் வேலையை கொஞ்சம் நெருக்கி முடிச்சு விட்டுக்குறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா சங்கு சக்கர நாமத்துக்கு ஒரு நாமம் கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெல்கம் கை கும்பிடு மாதிரி ஒரு 3 ஒன்று போட்டிருக்கோம், அது ஒன்று கட்ட வேண்டியிருக்கு. அந்த 2 நம்ம கட்டி முடிச்சாச்சுன்னா அப்படியே ஒன்றுனாவும் லைன் போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டால்பின் வரை கட்ட வேண்டியிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சீரியல் தட்டி உங்களுக்கு வேணும்னாலும் என்னுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் ஓடுது, அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். சூப்பராக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் இடத்துக்கே நம்ம டெலிவரி பண்ணிடலாம். எல்லா ஊருக்குமே டிரான்ஸ்போர்ட் வசதி, அதாவது மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ட்டு, MSS டிரான்ஸ்போர்ட் அப்படின்ட்டு எல்லா ஊருக்குமே பிரான்ச் இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறந்த முறையில் நம்ம அனுப்பிவிடலாம். நீங்கள் தான் நேரடியாக வரணும் அப்படின்ட்டு தேவையில்லை. ஜிபே இந்த நம்பர் தான், ஜிபே மூலமாக அனுப்பிட்டிங்கன்னா போதும். நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலிமா உங்கள் இடத்துக்கே உங்கள் தட்டை அனுப்பிவிட்டுலாம். இப்போ பாருங்கள், இந்த அவுட்ரு எல்லாமே கட்டி முடிச்சிட்டேன். பார்த்திங்களா, இது அவுட்ரு ஸ்டில்லாக தான் போட்டிருக்கு, ரன்னிங் போடல, ஸ்டில்லு தான் போட்டிருக்கு. சிவப்பு கலர் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதனுடைய ஃபினிஷிங் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் லைன் பண்ணுற வீடியோ வந்து நாளைக்கு பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, வருக இதில் வெல்கமும் போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான தட்டி வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 6x6 சைஸ், இது வந்து 6x6 6 அடி உயரம் 6 அடி அகலம், இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து விநாயகர் உட்காந்துருக்கிற மணிக்கு ரவுண்டு இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இந்த விநாயகர் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போது இதுதான் நம்ம பல்ப் கட்ட போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன கலர் நம்ம போட போகிறோம்னா, இந்த வேட்டிக்கு வந்து க்ரீன் போட போகிறோம். உடம்புக்கு வந்து நம்ம எப்பயுமே வெள்ளை போடுவோம், ஒயிட் போடுவோம். இப்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே, பூரா படத்துக்கும் வெள்ளையாக போட்டோம்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒயிட்டை தவிர்த்துட்டு நம்ம இதுக்கு வந்து வாம் ஒயிட்டு போட போகிறோம். வாமிட்டு போட்டாலும் சூப்பராக தான் இருக்குங்க. நான் 2 படத்துக்கு நான் சீசன் டயத்தில் போட்டு கொடுத்துருக்கேன், அதுவுமே ரொம்பவுமே பக்காவாக இருந்துச்சு. அதுக்காகத்தான் நம்ம சரி இதுக்கும் நம்ம கலர் மாற்றலாம் அப்படிங்கிறக்காக இதுக்கு நான் வந்து வாமிட் வந்து உடம்புக்கு எல்லாமே வாமிட்டு போட்டிருக்கேன். எரிய வச்சு காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த கலர் வேண்டாம், வேறு கலர் சேர்க்கலாம் அப்படின்னாலும் உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் கீழே கமெண்டில் தெரிவிங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லது. ஏன்னா இந்தளவுக்கு வந்தது காரணமே நீங்கள் உங்களுடைய ஆதரவில் தான் வந்திருக்கு.
அதனால் நீங்கள் எதனாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், எல்லாம் கால் பண்ணி கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தவறுகளை நம்ம திருத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம கட்டி முடிச்சிருக்கு. கிரீடத்துக்கு வேணால் நம்ம வெள்ளை போட்டிருக்கோம். கிரீடத்துக்கு எப்போயுமே மஞ்சள் போடுவோம். சரி, இது கிரீடம் நம்ம அதாவது நிறைய இடத்துல விநாயகர் பார்த்துருக்கேன், இந்த கிரீடம் வந்து வெள்ளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம இதை சரி ஓகே நம்ம இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இதை வந்து நம்ம வெள்ளி கிரீடம் மாதிரி, தங்க கிரீடம் வந்து மஞ்சளில் இருக்கும், வெள்ளி கிரீடம் வந்து நம்ம வெள்ளையில் போடலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்து வெள்ளி கிரீடம் மாதிரி போட்டு உடம்பு வந்து அந்த வாமிட்டு எரியும் போது எப்படி அது வந்து எப்படி தெரியும்னா அந்த சந்தனத்தில் தடவின சந்தன அபிஷேகம் மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் சார் நம்ம இதுவும் பண்ணியிருக்கோம். அதுபோக அவுட்ரு பார்த்திங்கன்னா நம்ம பிங்க்கும் க்ரீனும் போட்டிருக்கோம். இன்னும் நம்ம இதுக்கு கண் மட்டும் நம்ம திறக்க வேண்டியிருக்கு. கண் பார்த்திங்கன்னா எந்த படம் நம்ம கட்டினாலுமே கண் வந்து நம்ம திறக்கிறது கிடையாது, கடைசி தான் திறப்போம். அதுக்காக நம்ம இந்த கண் வந்து கட்டாமல் இருக்கும். கண் கட்டிட்டோம்னா அது வந்து நமக்கு வேலை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம், அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்லேயே கண் வந்து திறக்கிறது கிடையாது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபினிஷிங் ஒர்க்கை பாருங்கள். ஒரு ஒயர் கூட அப்படியேவும் இது பண்ணாமல் வெளியே வராமல் இந்த மாதிரி நம்ம கட்டுறோம். இதே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம கட்டினோம்னா பின்னாடி வயர் புறாமையும் இதாகிக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த நேற்று கூட ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தான் படுக்கோசம் வச்சு கட்டியிருக்கேன், இல்லைனா நமக்கு எலித்தொல்லை ரொம்ப இருக்குது, அதுக்காக தான் படுக்கோசம் வச்சு கட்டியிருக்கேன். படுக்கோசம் வச்சு கட்டினா வயர் ஒன்று கூட வெளியே இருக்காது. அப்படிங்கும்போது நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கலாம். இதே இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட்டினோம்னா வயர் பின்னாடி எல்லாமே எத்திக்கிட்டு இருக்குது. அதனால் வயரை கடிக்கிறதுக்கு எலி வாய்ப்பு ரொம்ப இருக்குது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா அதனோட ஃபினிஷிங் ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சதெல்லாம் லைக்